உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல கனி, இப்போ அண்ணன் சட்டையை எடுத்துட்டு வா. இப்போ நீ அந்த உடங்குடிக்கு போய் கறிப்பட்டி வாங்கலையா? ஏன் வாங்க தானே, நீ போய் வாங்கிட்டு வா. நாங்க ஓடி ஓடி உழைக்கணும், நீங்க யாரையும் மதிக்க மாட்டேன், அப்படிதானே? எப்போ நீ கூட நான் சொல்லதை நம்பலையா? நம்புதாவா? இந்தா. இல்ல வீரா, இல்ல சாப்பாடு எடுத்து வைல, சாப்பிட்டு கிளம்புன. கறி மீனுன்னு ஆக்கி வச்சதெல்லாம் அப்படியே கிடக்கு. வேணும்னா சொல்லு, போட்டு தரேன். மாமா சரி 2 வாய் சோறு சாப்பிட்டு போறீங்களா? எனக்கெல்லாம் வேணாம், எல்லாம் உங்க அண்ணனுக்கே போடு. இல்லை நீ கூட நீ நம்ப மாட்டேல, உனக்கு அம்புடாய் போச்சா? எஸ்கே, நான் கிளம்பிட்டேன். வீரா, உனக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குமா? என்ன போஸ்ட்னு? கவர்மெண்ட் வந்து போஸ்ட் வந்திருக்குமா? ஏமா இதுல ஒரு கையெழுத்து போறியாமா? ஏய், என்னடி கவர்மெண்ட் போஸ்ட் வந்திருக்கு? உனக்கு போஸ்டிங் போட்டாங்களா? தெரியலையேட்டி. அண்ணா, ஆர்டர் வந்துருச்சுண்ணே. அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ண்ணே. ஏலே சந்தோஷம்ல, சந்தோஷம்ல, வாழ்த்துக்கள். அண்ணா, இது ஏன் கனவு மட்டும் இல்லைண்ணே, உன் கனவும் தான். நான் இம்பட்டு ஊக்கமா படிச்சு ட்ரைனிங் எடுத்து இந்த வேலை வாங்குத வரைக்கும் வந்ததுக்கு நீதானே காரணம். ரொம்ப நன்றிண்ணே. ஏலே அண்ணனுக்கு போய் நன்றி கிண்டிலான்னு சொல்லிட்டு சந்தோஷமான விஷயம் வந்திருக்கு. இந்த நேரத்தை கண் கலங்கலாமா? முதல் கண்ணை தொடல, எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல. அது கூட இன்ஸ்பெக்டர் அம்மா வாழ்த்துக்கள். வீரா, இத்தனைக்கு காரணம் உன் அம்மையோட ஆசீர்வாதம் தான். முதல்ல அந்த ஆர்டரை கொண்டு போய் உன் அம்மையோட படத்து முன்னால வச்சு வேண்டிக்கத்தா. அவ ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் வேணும். சரிப்பா. நம்ம ஸ்டேஷன்ல தான் போஸ்டிங் போட்டிருக்காங்களா? இல்ல மாமா, வீரபாண்டிப்பட்டினம் ஸ்டேஷன்ல. ஓ, வீரபாண்டிப்பட்டினம் ஸ்டேஷன்ல போட்டிருக்காங்களா? ஏய், உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, ஜாயின் பண்ண 1 வாரம் தான் டைம் இருக்குன்னு. அண்ணே, இங்க இருக்கிற வீரபாண்டிப்பட்டனம் இவ வீட்ல இருந்து வேலைக்கு போயிட்டு வரலாம்னே. அக்கா, நானும் 2 நாளைக்கு உன் கூட துணைக்கு ஸ்டேஷன் வரட்டா? அப்போ முதல் அரெஸ்ட் உன்னதான் பண்ணுவேன், பரவாயில்லையா? இல்ல சம்மு, நீ என் மகன் தானே. ஆனா ஒரு தகப்பனா இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையை ஒண்ணு விடாம செஞ்சுட்டல. இந்த பிள்ளைய படிக்க வச்சது, அவளை அந்த பரீட்சையை எழுத வச்சது எல்லாமே நீதானல. ஒரு தகப்பனா நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ஒத்த ஆளா நின்று நீ செஞ்சு முடிச்சிட்டீல. உடங்குடிக்கு போய் கருப்பட்டி வாங்க சொன்னதுக்கு நான் யாரையும் மதிக்க மாட்டேன்னு இப்பதானே நீ நக்கல் பேசுத? இல்ல பாத்தீங்களா, அவளுக்கு போஸ்டிங் வந்தானே எப்படி மாத்தி பேசுறாரு? இல்ல வீரா, பெரிய சாதனை தாம்ல. அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறது. உனக்கு என்னமாச்சு நான் தரணும்ல? சொல்லுல, உனக்கு என்ன வேணும்? மாமா, என்ன இது? போஸ்டிங் கிடைச்சதுக்கலாமா கிஃப்ட் பண்ணுவாங்க? எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா. ஏட்டி எஸ்கே, இவன் எப்படி பேசுதா? ஏட்டி, மாமா தான் ஆசையா கேக்குறாருல, என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்க. எனக்கு என்னடி குறை? நீங்க அம்புட்டு பேரும் எனக்காக சந்தோஷப்படுதீங்களே, எனக்கு அது பத்தாதா? ஏண்டி, என் அண்ணன் கேக்குறான், சும்மா சினிமா டயலாக்ல பேசிட்டு இருக்க? ஏன் இல்லனா மட்டும் நான் யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேனாக்கும் பேசுதா பாரு பேச்சு. நெசமாவே எனக்கு ஒண்ணு வேணாண்டி, எல்லாம் தான் அண்ணன் வேண்டிய அளவுக்கு வாங்கி கொடுத்துருச்சுல. ஆமா, தங்கச்சி விஷயத்துல அவன் என்னைக்கு குறை வச்சிருக்கான்? மாமா, செய்யணும்னு நினைச்சா அக்காவுக்கு தங்க செயினா வாங்கி கொடுங்க மாமா. ஏட்டி, என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க?
என்ன உனக்கு செயின் வேணுமா? அதான் பக்கத்து இலைக்கு பாயசத்தை ஊத்துக்கன்னு சாடமாடியா கேட்டுட்டு இருக்கியாக்கும். எனக்கும் வாங்கி கொடுத்தா நான் என்ன வேணான்னு சொல்ல போறேன்? இல்ல கனி விடுல, உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டா போச்சு. வீராவுக்கு நான் ஒரு செயின் வாங்கி கொடுக்குறேன். ஏட்டி அசக்கி, சரிதானே? சரி பாத்துடா, உன் பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டா உன்னால எதுவும் செய்ய முடியாது. மாமா, எது சொன்னாலும் நான் ஒண்ணு வேணாம்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன, சாயந்தரமே போய் கனிக்கொன்னு வீராக்குன்னு 2 செயினை எடுத்துருவோம். ஹலோ, இதையாச்சும் பத்திரமா வாங்கிட்டு வா. திருடங்கிருடன் திருடிட்டு போயிட போறான். இத என்ன செய்யணும்? வைக்கணுமா இல்ல விக்கணுமா? விக்கணும் செட்டு. ஏதோ நல்ல ரேட்டு வந்தா போட்டு கொடு செட்டு. என்ன வெயிட்டுப்பா? 1 பவுனா 1/2 பவுனா என்ன வெயிட்டுப்பா? சொல்லுப்பா. 2 பவுன் இருக்கும் செட்டு. உன்னதானே இது? சத்தியமா ஏனாக தான் செட்டு. வாங்கினப்ப எத்தனை கிராம்னு மறந்து போச்சு. நீயே வெயிட் போட்டு பாரு செட்டு. சத்தியமா தங்க தான் செட்டு. இப்பதான் நகை கடையில இருந்து வருது. அட, நம்ம பிரசிடண்ட் போட்டோ களவாணி பசங்க நம்ம பிரசிடண்ட் கிட்டே ஆட்டையை போட்டிருக்கானுங்களே. என்ன செட்டு இவ்வளவு நேரம் யோசிக்கிறா? ம், தங்கம் தானே, என்ன ரேட்டு எவ்வளவுன்னு வாங்கிக்குவ? இருப்பா, வெயிட் பாத்துக்கிறேன். பணம் கொடுத்துருவாரு. இரு பாப்போம். 10 கிராம் காட்டுதியா. 1 கிராமுக்கு 6500 ரூபாய் மார்க்கெட் ரேட்டு. இதுல செய்கூலி சேதாரம் எல்லாம் பார்க்கணும். எப்படியும் 60,000 ரூபாய் கையில கிடைக்கும். பரவாயில்ல பரவாயில்ல, குடு செட்டு. ஒரு நிமிஷம், உள்ள அவ்வளவு பணம் இருக்கான்னு பாக்குறேன். இல்லன்னா வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்லணும். சீக்கிரம் சீக்கிரம் வர சொல்லு. இங்க இருங்க, வந்துடுறேன். சூப்பர்ண்ணே. ஹலோ, நான் ராம்சிங் பேசுறேன். நம்ம நெய்க்கான சந்தில அடகு கடை வச்சிருக்கேன். விஷயத்த சொல்லியா? 2 பேரு தங்க செயினை விக்கிறதுக்கு வந்திருக்காங்க சார். புது செயின், கருக்கு மாறல. அந்த செயின்ல இருக்க டாலர்ல பிரசிடென்ட் சார்வால் போட்டோவும் தர்மகர்த்தா மேடம் போட்டோவும் அதுல இருக்கு சார். உன் பிறந்த நாளைக்கு தான் அந்த டாலர் வச்ச செயினை வாங்குறதுக்கு முருகேசன் நான் கடைக்கு போனேன். நல்ல வேளை அவரும் கடையில இருந்தாரு. நான் சொன்ன மாதிரியே உன் போட்டோ என் போட்டோ வச்ச டாலரோட என் கண்ணே போடுற மாதிரி அவ்வளவு அழகா செஞ்சாரு. அதை வாங்கி ரசிச்சுக்கிட்டே வெளில வரேன். இல்ல கேடுகட்ட 2 பேரு அதை புடிக்கிட்டு ஓடுதான். இப்ப என்ன சார் செய்ய? யோ, அப்படியே பேச்சு கொடுத்துட்டு நெய்க்காரி சந்து தானே, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே சார். சர்வான், என்னாச்சு சர்வான்? யோ, சம்முவும் போய் சொல்லையா? நீ ஏறு, முக்கியமான விஷயம் இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.